ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டோரா கிராஃப்ட்ஸ் கார்னர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃபர்ம் ஷீட், கிளிட்டர் ஃபர்ம் ஷீட் பர்ஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி, கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டோரா கிராஃப்ட்ஸ் கார்னரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டில் தான் வந்துட்டு பர்ஸ் செய்ய போகிறேன். அது கூட வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஃபோம் ஷீட் வந்துட்டு வச்சுருக்கேன் சைடில் வந்துட்டு வைக்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு நம்ம ட்ரெஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த அட்டையில் வந்துட்டு அந்த பிளாக் கலர் ஃபோம் ஷீட் வந்துட்டு மெஷர் பண்ணி அதை வந்துட்டு அந்த அட்டையை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பட்டையாக இருக்கும் இல்லையா செல்லோ டேப்பு, அதை வந்துட்டு ஒட்டிக்கிறேன். எப்படின்னா லைன் பை லைன் அந்த ஷீட் ஃபுல்லாகவே ஒட்டிக்கிறேன், அந்த அட்டை ஃபுல்லாகவே. அந்த நம்ம ட்ரெஸ்லாம் எடுப்போம் இல்லையா, அதுக்கு வர அட்டை தான் அது வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒயிட்டு இல்லை வேறு ஏதாவது கலரில் கிடச்சா எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு இந்த ஃபர்ம் ஷீட் மேலே நம்ம வந்துட்டு ஒட்ட போகிறோம். ஓகேவா? இந்த ஃபர்ம் ஷீட் வந்துட்டு அதாவது பீல் பண்ணி நம்ம ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப் ஃபர்ம் ஷீட் இது. ஸோ அது வந்துட்டு ஆனால் வந்துட்டு ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இல்லை, அந்த தன்மைலாம் போயிடுச்சு, ஏன்னு தெரியல. இதில் வந்துட்டு நாங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணது நான் கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டேன். ஃபெவிபாண்ட் ஆர் க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணியிருந்தா வந்துட்டு டக்குன்னு ஒட்டிக்கும். இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் லேட்டாக ஒட்டினாலும் பரவாயில்ல, நல்லா ஒட்டும் அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டு க்ளூ போட்டு ஒட்டினேன். ஆனால் இது ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு ஒட்டலை. நம்ம இந்த மாதிரி மடிக்கிறப்போலாம் வந்துட்டு அந்த அட்டை வந்துட்டு முன்னாடி வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த நம்ம மூடுற பகுதி இருக்கு இல்லையா பர்ஸு, அது எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க ஒரு பென் ஏதாவது வச்சு. நம்ம ஏன் அந்த மாதிரி அட்டையில் வந்துட்டு செல்லோ டேப் ஒட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனு இல்லை பைசா அதெல்லாம் வைக்கிறப்போ வந்துட்டு அழுக்காயிடும் இல்லையா உள் சைடு, நார்மல் அந்த அட்டை வச்சா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டேப் போட்டிருந்தீங்கன்னா வந்துட்டு அழுக்காகாது. அதனால தான். அப்படி அழுக்கானாலுமே வந்துட்டு நம்ம தொடச்சா போயிடும். ஒரு நல்ல திக்னஸாக இருக்கும் அட்டை வச்சதுனால, கடையில் வாங்குகிற பர்ஸ் மாதிரியே இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட்டை வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ, அதாவது அந்த சுருக்கம் நம்மளுக்கு சைடில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைட் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற ஹைட் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைடில் ஒட்டுறோம் இல்லையா கிளிட்டரு, அதை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மார்க் பண்ண பிளேஸில் வந்துட்டு ஃபெவிபாண்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி தான் நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி யூஸ் பண்ணவே தெரியல. அதாவது இந்த ஃபெவிபாண்ட் வந்துட்டு 2 சர்ஃபேஸ்லேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அதில் போட்டிருந்தது. என்னால் வெயிட் பண்ணவே முடியல, ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு ஒட்டினேன். சீக்கிரம் ஒட்டவே இல்லை, அது எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இந்த மாதிரி கார்ட்போர்ட் கிராஃப்ட் அப்படிலாம் இனிமேல் யூஸ் பண்ண வச்சுப்பேன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப டைம் ஆச்சு இன்றைக்கி இந்த ஃபெவிபாண்டால். அதாவது நம்ம ஃபெவிகால் போட்டு ரொம்ப நேரமாக ஒட்டிகிட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம க்ளூகன் போட்டு ஒட்டினோடனே பட்டுன்னு ஒட்டிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்துட்டு ஆடிட்டே இருந்தது. அது கிளிப்லாம் போட வேண்டியதாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ வேணுமோ, நிறையா உங்களுக்கு மடிப்பு வேணும்னா வச்சுக்கோங்க. உள்ளே வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் வேணும்னா. எனக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி 3-4 மடிப்பு இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. மொபைல் அண்ட் பைசா வைக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன். ஏற்கனவே நான் நிறைய இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டில் வச்சு நிறைய பர்ஸ் செஞ்சுருக்கேன். நான் வீடியோ போட்டதில்லை, நான் பர்சனலாக நான் செஞ்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அட்டைலாம் வச்சு ஒட்டியிருக்க மாட்டேன். நார்மல் ஃபோம் ஷீட் தான் வச்சுருப்பேன். அது வந்துட்டு நம்ம வீட்டில் செய்கிறது அப்படின்னு நல்லா தெரிஞ்சிடும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் வளவலன்னு இருக்கும் இல்லையா, நம்ம கடையில் வாங்குகிற பர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அது வந்துட்டு நார்மல் நம்ம ஃபோம் ஷீட்டை அப்படியே மடக்கி ஒட்டினோம் அப்படின்னா வளவலன்னு தானே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் ஒரு 3 பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 3மே சூப்பராக இருக்குது. இப்போவுமே நான் வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறதுனால வெளிலலாம் எடுத்துகிட்டு போனதில்லை நான். இது வந்துட்டு நம்ம நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான்
இந்த மாதிரி அட்டை ஒட்டியிருக்கேன். உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, சைடில் வந்துட்டு அந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு இன்விடேஷன் கார்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வைக்கிறதுக்காக, ஃபுல்லாக அப்படியே ஓப்பனாக இல்லாமல் அந்த பர்ஸு 2 பார்ட்டிஷனாக வைக்கிறதுக்காக, மொபைல் அப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு பைசா அந்த மாதிரி வைக்கிறதுக்காக 2 பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஜிப் இருக்கும் இல்லையா, பர்ஸில் வைக்கிறதுக்காகவே ஜிப்லாம் விற்கும். அந்த மாதிரி ஜிப்லாக் மாதிரி வாங்கி நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிங்கன்னா பைசா அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அட்டை தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, உங்ககிட்ட ஏதாவது நல்ல மொத்தமான துணி, ஏதாவது லேஸு அந்த மாதிரி இருந்ததுன்னா வச்சுக்கலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இந்த இன்விடேஷன் கார்டுக்கும் வந்துட்டு செல்லோ டேப் போடணுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த ஃபெவிபாண்ட் அந்த இதிலே மறந்துட்டேன். அந்த ஃபெவிபாண்ட் ஒட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. சைட்லலாம் கிளிப் போட்டு வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் தான் ஒட்டுச்சு. நம்ம நடுவில் அந்த இன்விடேஷன் கார்டு ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறது கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருந்தது. எல்லாமே நம்மளுக்கு ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருந்தது. இப்போ வந்துட்டு லாக் தான் நம்ம வைக்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் வெல்க்ரோ ஒட்டியிருக்கேன். நான் மறந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். அந்த வெல்க்ரோ ஒட்டுறப்போ இன்னொரு சைடு ஒட்டுறப்போ தான் நான் பார்த்தேன், வீடியோ ஆஃபில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணேன். இது வந்துட்டு ஸ்டிக்கர் டைப் வெல்க்ரோவாக இருந்தது இல்லையா, ஸோ அது அப்படியே ஒட்டிக்கிச்சு, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெல்க்ரோ வந்துட்டு எனக்கு அந்த கிளிட்டர் ஷீட்டில் உள்ள வெல்க்ரோ மட்டும் வர மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் போட்டேன், அது அப்புறமா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. இது உங்ககிட்ட மேக்னெட் இருந்ததுன்னா அது வச்சுக்கோங்க. நான் 2 சைடு ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெல்க்ரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உண்மையாக வந்துட்டு நம்ம இந்த பர்ஸ் நல்லா யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எல்லாம் பார்த்து செஞ்சேன். இப்போ வந்துட்டு ஒரு பேசிக் மாடல் மாதிரி பர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஸ்டோன் மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்டோன் கிடையாது. அந்த மாதிரி லேஸை நம்ம பர்ஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த லேஸை ஒட்டுறதுக்கும் நான் வந்துட்டு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு எட்ஜஸ் கட் பண்ணணுன்னா எட்ஜஸும் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த லேஸ் ஒட்டினதுக்கப்புறமா கட் பண்ணதுனால என்னால் ஒழுங்காகவே கட் பண்ண முடியல. அதே மாதிரி தான் நான் இன்னர் சைடுமே வந்துட்டு எட்ஜஸ் மாதிரி கட் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதே இப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நான் வந்துட்டு எட்ஜஸ் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி ஏதோ சொதப்பிட்டேன். கட் பண்ணவே முடியல. அந்த சம்கி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் கட் பண்ணவே முடியாமல் இருந்தது. பாருங்கள் இப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் பர்ஸ் செஞ்சுருப்பேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது நான் பிக்சர் கிடைச்சி அட்டாச் பண்ணுறேன், தேடி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் கலர் அப்புறம் ரெட் கலர் அந்த மாதிரி பர்ஸ் செஞ்சுருப்பேன், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே இதில் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சைடில் வந்துட்டு பேர்ல் ஸ்டிக்கர் நான் வாங்கியிருந்தேன் இல்லையா, அது ஜஸ்ட் ஒட்டி பார்த்தேன். எனக்கு வந்துட்டு அது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அந்த ஒவ்வொரு பேர்லையும் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்துட்டு ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அது எடுத்துகிட்டு நம்ம ஒட்டியிருந்தோம் இல்லையா லேஸு, அதுலேயே வந்துட்டு 2 லேயர் மட்டும், இப்போ கீழே இருக்கிற வந்துட்டு அந்த லேஸ் ஃபுல்லாகவே எடுத்து ஒட்டினேன். சைடில் வந்துட்டு அதில் வந்து 2 லேயர் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். அதே மாதிரி 2 சைடுமே, இந்த சைடும் அந்த சைடும் போகிறேன். இந்த பர்ஸ் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கெலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் பர்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உண்மையாக சொல்லணுன்னா நல்லா யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. இதை ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் ஸ்லிங் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிங் பேக் செயின் இருந்ததுன்னா அது கூட இதில் வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைடில் ஒட்டினதுக்கப்புறமா இன்னமும் நான் இன்னொரு ஒர்க் பண்ணியிருப்பேன். அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு. அது என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இல்லையா. உங்களுக்கு வேணும்னா பேக் சைடு ஃபுல்லாகவுமே ஒட்டிக்கலாம். அதே மாதிரி லைன்ஸு நான் ஃப்ரண்ட் சைடு மட்டும் போதும் அப்படின்னு விட்டுட்டேன்.
இப்போது அதில் என்ன ஒர்க் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிரிக்காதீங்க. இது வந்துட்டு கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஹேர் கிளிப்பு, அது சிலது வந்துட்டு வாங்கி ஒன் டைம் கூட போட மாட்டோம், அப்படியே உடஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி கிளிப்ஸு. அப்புறம் கொஞ்சம் யூஸ் பண்ணி உடஞ்ச கிளிப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நான் கிராஃப்ட்டுக்காக எடுத்து வச்சுருப்பேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். எம்போஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளிப்லாம் இல்லை ஒட்ட முடியாது, தனியாக தெரியும். இது ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு ஸ்டிக்கர் டைப்பில் இந்த கிளிப்பில் இருந்தது. இதை கூட எடுத்து அப்படியே நம்ம ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்போஸாக இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப் கிளிப்பு, இது வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பு. இது வச்சுருந்தா ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் பின்னாடி வந்துட்டு அது கொஞ்சம் எம்போஸாக இருந்தது, அதனால் இது ஒட்டலை. ஆனால் இதுதான் எனக்கு ஒட்டணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுதான் நான் லாஸ்ட்டாக ஒட்டியிருப்பேன். இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது, பின்னாடி உள்ள கிளிப்பு அதெல்லாம் சுத்தமாக உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி பின்ஸ் இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஒட்டினா. ஆனால் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்காது, விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒட்டலை. அதாவது ரொம்ப எம்போஸாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு எம்போஸாக இருக்குது, பின்னாடி கிளிப் இருந்து. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு வளைவாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஒட்டலை, சும்மா வச்சு மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாமே. அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப் மாதிரி, அது வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ இது தான் சும்மா அப்படி வச்சு பார்த்தாலே ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ஸோ அது உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஸ்டோன் மட்டுமே வச்சுக்கலாம், இந்த ஹார்ட் வச்சு அதில் ஸ்டோன் வச்சுக்கலாம். இதுதான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இது புதுசு, ஒன் டைம் போடுறப்ப அப்படியே வந்துட்டு உடஞ்சிடுச்சு அந்த பின்னை. இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்களேன், பிங்க் கலர். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் ஒட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது ஃப்ளாட்டாகவுமே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டுக்கு நம்ம ஒயிட்டே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஸ்டோன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் இருக்க ஒரு கிளிப்பே ஒட்டிட்டேன். புது கிளிப்பாக பார்த்து தான் ஒட்டினேன், அதாவது ஸ்டோன்லாம் விழுகாத மாதிரி தான் ஒட்டியிருந்தேன். இதுதான் ஒட்டியிருக்க லாஸ்ட்டாக நான் ஒட்ட போகிறேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே அந்த ரோஸ் கிளிப்பும் பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் கூட எடுத்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் புதுசாக இருக்கிறது, கொஞ்சம் தூக்கி போடவே மனசு இல்லாத சென்டிமெண்ட்டான கிளிப்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு பர்ஸில் அந்த மாதிரி போட்டு வைப்பேன். ஏதாவது கிராஃப்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணுவேன், அதனால். ஓகே, இப்போ வந்துட்டு இதை நம்ம ஒட்டிக்கலாம். இது கிளிப்புன்னே யாருமே டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டி வியர் பர்ஸ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் எம்போஸாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் எம்போஸாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் வச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுமே அந்த தீமில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இன்னமும் கிராண்ட் லுக் கொடுக்கலாம், பட் இந்த கிராண்ட் லுக்கே ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பர்ஸ் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் வந்துட்டு ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் வந்துட்டு பர்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு ஒழுங்காக எனக்கு வீடியோ காட்ட முடியலை. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ அந்த மாதிரி ஒட்டி மேலே வந்துட்டு செல்லோ டேப் போட்டுக்கலாம், அதுவுமே ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு வந்துட்டு இதே பர்ஸில் கார்டு அப்புறம் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்குன்னு. அப்புறம் கிட்ஸ் பர்ஸ் அந்த மாதிரிலாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ்.